கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஞானசார தேரருக்கு எதிரான மற்றொரு வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு. நெடுந்தீவு பாடசாலைகளுக்கு ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட குழுவினர் கள விஜயம். டொனால்ட் டிரம்பின் குடியேற்ற கட்டுப்பாட்டு திட்டங்கள். அமெரிக்க உச்ச நீதிமன்றம் அனுமதி. மட்டக்களப்பில் முதன்முறையாக உலகளாவிய திருக்குறள் மாநாடு. மூதூரில் வேன் மற்றும் கார் மோதி விபத்து. கடற்படை போலீசார் சுற்றி வளைப்பு. கட்டைக்காட்டில் சுருக்குவலை பறிமுதல். ஈரானின் இஸ்ரேல் மீதான தாக்குதல் இலக்கு. மிகப்பெரிய தவறு என எச்சரிக்கும் காட்ஸ். 50,000 தாண்டும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். ஞானசார தேரர் மீதான இன்னுமொரு வழக்கின் விசாரணையை எதிர்வரும் ஜூலை 31ஆம் தேதியன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. பொதுபல சேனா செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் இஸ்லாத்தை அவமதிக்கும் வகையில் கருத்தொன்றை வெளியிட்டதாக குற்றம் சாட்டி சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளார். இஸ்லாத்தை அவமதிக்கும் அவ்வாறான ஒரு கருத்தை வெளியிட்டதன் மூலம் இன நல்லிணக்கத்தை மீறும் வகையில் செயல்பட்டதாக குற்றம் சாட்டி பிரதிவாதியான ஞானசார தேரருக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். குறித்த வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்து வரும் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திக சி ராகல நேற்று விடுமுறையில் இருந்ததால் இவ்வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்கவின் முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது குறித்த வழக்கை ஜூலை 31ஆம் தேதி விசாரணைக்கு முந்தைய ஆட்சேபனை விசாரணைகளுக்காக எடுத்துக்கொள்ளுமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதேபோன்ற பிரிதொரு வழக்கில் ஞானசார தேரருக்கு 9 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நெடுந்தீவு பாடசாலைகளுக்கு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட குழுவினர் நேற்று களவிஜயத்தை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது கடல் கடந்த தீவுகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் அரசு உத்தியோகத்தர்கள் படகு போக்குவரத்தில் எதிர்நோக்கும் சிரமங்கள், ஆபத்துக்கள், வசதியின்மை குறித்து தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தனர். இவ்வாறு சிரமங்களுக்கு மத்தியில் தங்கி நின்று பணியாற்றி செல்லும் ஆசிரியர்களுக்கு விடுதி வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை எனவும் ஆசிரியர்களுக்கான அதிகஷ்ட பிரதேச கொடுப்பனவுகளும் வடமாகாண கல்வி அதிகாரிகளால் நிறுத்தப்பட்டமை தொடர்பிலும் தமது கண்டனங்களை வெளிப்படுத்தியுள்ளனர். உயிர்களை பணயம் வைத்து மேற்கொள்ளப்படும் பயணம் தொடர்பில் அதிபர் ஆசிரியர்களுக்கு ஏனைய அரசு ஊழியர்களைப் போல் அபாய கொடுப்பனவு வழங்கப்படும் என வடமாகாண ஆளுநரால் கடந்த தீவக பிரதேசத்தில் வைத்து வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தும் அந்த கொடுப்பனவு கூட அதிபர் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் கடல் கடந்த பிரதேசங்களில் உணவுப் பொருட்களின் விலை சற்று அதிகமாக காணப்படுகின்ற போது மாணவர்களின் போசாக்குக்கு விசேட நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்படாமல் இருப்பதும் வடமாகாண கல்வி அதிகாரிகளின் அக்கறையற்ற தன்மையை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் குடியேற்ற கொள்கைகளை கடுமையாக்கவும் பெருமளவிலான வெளிநாட்டினரை நாட்டை விட்டு வெளியேற்றவும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வரும் அதிரடி நடவடிக்கைகளுக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் பெரும்பான்மையாக ஆதரவளித்துள்ளது. 6-3 என்ற கணக்கில் பழமைவாத நீதிபதிகளை பெரும்பான்மையாக கொண்ட அமெரிக்க உச்சநீதிமன்றம் இந்த வாரம் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு சாதகமாக 3 முக்கிய தீர்ப்புகளை வழங்கியுள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவில் சட்டபூர்வமாக வசிப்பவர்கள் உட்பட பலரை எளிதாக நாடு கடத்தவும் அல்லது நாட்டிற்குள் நுழைவதை தடுக்கவும் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்புகள் ட்ரம்பின் குடியேற்ற எதிர்ப்பு நிகழ்ச்சி நிரலுக்கு கிடைத்த பெரும் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. நீதிமன்றத்தின் புதிய உத்தரவின்படி போர் மற்றும் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட ஹைடி மற்றும் சிரியா நாடுகளைச் சேர்ந்த புலம்பெயர்ந்தோருக்கான தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்தை ட்ரம்ப் நிர்வாகம் ரத்து செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் அகதிகள் நுழைவதை தடுக்கும் மீட்டரிங் கொள்கையை மீண்டும் செயற்படுத்தவும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்பும் கிரீன் கார்டு வைத்துள்ள சட்டப்பூர்வ குடியிருப்பாளர்கள் ஏதேனும் குற்றம் செய்திருந்தால் அவர்களை போதிய ஆதாரங்களின்றி எல்லையிலேயே திருப்பி அனுப்பவும் அதிகாரிகளுக்கு அனுமதி கிடைத்துள்ளது. மனித உரிமை ஆர்வலர்கள் இந்த தீர்ப்புகளை கடுமையாக விமர்சித்து வரும் வேளையில் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய இவை அவசியமானவை என்று ட்ரம்ப் நிர்வாகத்தின் உள்துறை பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் அமெரிக்க மண்ணில் பிறக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் பிறப்புரிமை குடியுரிமையை ரத்து செய்ய ட்ரம்ப் பிறப்பித்த உத்தரவு மீதான முக்கிய தீர்ப்பு அடுத்த வாரம் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈழத்தமிழ் வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாக கருதப்படும் வகையில் இலங்கையின் மட்டக்களப்பு மண்ணில் முதன்முறையாக உலகளாவிய ரீதியிலான திருக்குறள் மாநாடு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மட்டக்களப்பு சுவாமி விபுலானந்த அழகியர் கற்கைகள் நிறுவனத்தில் ஆரம்பமாக உள்ளதாக மாநாட்டு ஏற்பாட்டுக்குழு தலைவர்
மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக முகாமைத்துவத்துறை பேராசிரியர் வ கனகசிங்கம் தெரிவித்துள்ளார். கல்லடி திருச்செந்தூர் ஆலய சன்னிதான மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை அறிவித்தார். மனித வாழ்வின் உயரிய விழுமியங்களான அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றை உலகிற்கு எடுத்துரைக்கும் திருக்குறளை மையப்படுத்தி உலகளாவிய அறப்பாதைக்கு வள்ளுவம் காட்டும் வாழ்வியல் என்ற தொனிப்பொருளில் அகண்ட தமிழ் உலகம் அமைப்பின் ஏற்பாட்டில் இம்மாநாடு நடைபெறவுள்ளது. மாநாட்டின் பிரதம அதிதியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் பொன் பாலச்சந்திரநாதன் கலந்து கொள்ள உள்ளதுடன் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே.எஸ். அருள்ராஜ், இந்து கலாச்சார அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் ஜ. அனிருத்தனன், அகண்ட தமிழ் உலகம் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஏ. தண்டாயுதபாணி மற்றும் தளங்குடா தேசிய கல்வியற் கல்லூரி பீடாதிபதி த. கணேசரத்தினம் உள்ளிட்டோர் சிறப்பு அதிதிகளாக பங்கேற்க உள்ளனர். மேலும் ஈழத்தமிழ் உலகில் புகழ்பெற்ற கம்பபாரதி ஜெயராஜ் கலந்து கொண்டு ஒரு நூல் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற உள்ளார். திருக்குறள் ஆய்வுகளை வளப்படுத்தும் நோக்கில் மாநாடு 2 ஆய்வரங்குகளாக நடத்தப்பட உள்ளதுடன் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் துறைசார் வல்லுநர்களால் திருக்குறளை மையப்படுத்தி ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. இந்நிகழ்வின் மற்றொரு சிறப்பம்சமாக இலங்கையில் முதன்முறையாக திருக்குறளுக்கான சுமார் 1450 பக்கங்களை கொண்ட விரிவான உரைநூலை தனது சொந்த மொழிநடையில் உருவாக்கி வரலாற்று சாதனை படைத்துள்ள முனைவர் மனோன்மணி சிறப்பாக கௌரவிக்கப்பட உள்ளார். மட்டக்களப்பில் நடைபெறும் இம்மாநாடு பல்கலைக்கழக மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்களிடையே திருக்குறளின் அறவாழ்வியல் சிந்தனைகளை பரப்புவதோடு திருக்குறள் ஆய்வுகளுக்கு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமையும் என பேராசிரியர் வ. கனகசிங்கன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள இறால்குழி பாலத்தருகில் வேன் மற்றும் கார் இரண்டும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இச்சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. விபத்தில் வாகனங்களில் பயணித்தோர் பெரிய ஆபத்துகளின்றி தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் உள்ளூர் சுற்றுலா சென்ற பயணிகளை ஏற்றிக்கொண்டு பயணித்த வேன் மற்றும் கார் ஆகியன மோதி இவ்விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் ஒளிபாய்ச்சி சட்டவிரோதமாக மீன்பிடிக்கும் முயற்சிக்காக மிக ரகசியமாக கடற்கரை பகுதிக்கு கொண்டுவரப்பட்ட 2 சட்டவிரோத சொருக்குகளை பறிமுதல் செய்யப்பட்டதுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி அதிகரித்துள்ளதால் அதனை ஒடுக்கும் முயற்சியில் வெற்றிலைக்கேணி கடற்படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனொரு பகுதியாக நேற்று முன்தினம் இரவு கடலிலும் நிலத்திலும் தொடர் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட ஒரு படகுடன் 6 பேர் கடற்படையாலும் நிலத்தில் கடற்படையுடன் இணைந்து போலீசார் மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் 2 சுருக்கு வலைகளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் உடைமைகளுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர். சட்டவிரோத செயற்பாடுகளை ஒடுக்கும் முயற்சியில் வெற்றிலைக்கேணி கடற்படையினர் தொடர் சுற்றிவளைப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு மருதங்கேணி போலீசாரும் தமது பூரண ஒத்துழைப்பை வழங்கியுள்ளனர். வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத மீன்பிடியை உடன் நிறுத்துமாறும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வெற்றிலைக்கேணி கடற்படை அதிகாரி எச்சரித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் தனது மிகப்பெரிய தவறை செய்யும் செயற்பாடுகளில் ஒன்றாகிவிடும் என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் எச்சரித்துள்ளார். ஈரான் குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார். IRGCயின் தளபதி இந்த நாட்களில் இஸ்ரேலை தொடர்ந்து அச்சுறுத்தி வருகிறார் என்றும் காட்ஸ் கூறியுள்ளார். ஹோர்மோசோ அல்லது பொதுமக்கள் மீதான தாக்குதல்களோ அவர்களுக்கு உதவாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தங்களை எதுவும் தடுக்காது, தங்கள் படைகள் அந்த பணியை முடிக்க தயாராக உள்ளன எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 50,000 தாண்டியுள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜேதிஸ்த தெரிவித்துள்ளார். அத்துடன் நேற்று டெங்கு நோயால் 30 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் வேகமாக பரவி வரும் டெங்கு நோய் பல மருத்துவமனைகளில் நோயாளி கொள்ளளவை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இலங்கையில் உள்ள 14 மாவட்டங்களை பாதகமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இத்தகைய பின்னணியில் டெங்கு நோய் பரவும் அபாயம் அதிகமாக உள்ள தீவின் 600 கிராம அலுவலர் பிரிவுகளை உள்ளடக்கிய 3 நாட்கள் சிறப்பு டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கை நேற்று 3வது நாளாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தற்போதுள்ள டெங்கு அபாயத்தை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த ஆண்டுக்கான போசன் தானசிற்கு ஒப்புதல் அளிக்கும் போது நிபந்தனைகளை விதிப்பதற்கான நடவடிக்கைகளையும் சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஞானசார தேரருக்கு எதிரான மற்றுமொரு வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு. நெடுந்தீவு பாடசாலைகளுக்கு ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட குழுவினர் கள விஜயம். டொனால்ட் டிரம்பின் குடியேற்ற கட்டுப்பாட்டு திட்டங்கள் அமெரிக்க உச்ச நீதிமன்றம் அனுமதி.
மட்டக்களப்பில் முதன்முறையாக உலகளாவிய திருக்குறள் மாநாடு. மூதூரில் வேன் மற்றும் கார் மோதி விபத்து. கடற்படை போலீசார் சுற்றிவளைப்பு. கட்டைக்காட்டில் சுருக்குவலை பறிமுதல். ஈரானின் இஸ்ரேல் மீதான தாக்குதல் இலக்கு. மிகப்பெரிய தவறு என எச்சரிக்கும் காட்ஸ். 50,000 தாண்டும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.